Hello. Exercise 3 straight lines chapterல இப்ப நம்ம பார்க்க போற sum என்ன கான்செப்ட்ல அப்படின்னா distance between a point and a line. இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். d is equal to absolute value of ax1 plus by1 plus c over square root of a square plus b square. இந்த கொஸ்டின் என்னன்னா distance கொடுத்திருப்பாங்க, இன்னொரு பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க, லைன் கொடுத்திருப்பாங்க. அந்த பாயிண்ட்ல ஏதாவது ஒரு வேல்யூ மிஸ் ஆயிருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். So question kulla போகலாம். Find the point on the x-axis whose distance is from the line x by 3 plus y by 4 equal to 1 or 4 units. என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா distance வந்து 4 units கொடுத்திருக்காங்க. இப்ப லைன் ஈக்குவேஷன் வந்து இன்டர்செப்ட் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, பாயிண்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாயிண்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ்னா y வந்து 0வா இருக்கும். எக்ஸ் வேல்யூ நமக்கு தெரியாது, அந்த எக்ஸ் வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி இருக்கும், y வேல்யூ 0வா இருக்கும், எக்ஸ் வேல்யூ வேரியபிளா இருக்கும். இப்போ அந்த எக்ஸ் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ முதல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ரீகால் பண்ணிக்கிறோம். தட் இஸ் absolute value of ax1 plus by1 plus c over a square plus b square. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா a square, அதாவது that means a value, b value என்ன, c value என்ன அப்படிங்கறத வந்து நம்மளோட லைன் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? எஸ், வாங்க பண்ணலாம். x by 3 plus y by 4 equal to 1. இப்போ வந்து இதுல வந்து நம்ம காமன் டினாமினேட்டர் கொண்டு வரணும்னா 4x divided by 12 and 3y divided by 12 equal to 1. So 4x plus 3y equal to 12. Then 4x plus 3y minus 12 equal to 0. So இதுல கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா a ஓட வேல்யூ 4, b ஓட வேல்யூ 3, c ஓட வேல்யூ -12. இப்போ இதை கொண்டு போய் நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். டிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ இஸ் 4, அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 4 times x1 is x, our unknown, and b value is 3 and y1 is 0 and c value is -12 over square root of 4 square plus 3 square. Okay, so then next step, absolute value of 4x minus 12 over square root of 4 4s are 16 plus 9. அதோட வேல்யூ என்னன்னா modulus of 4x. ஓகே, கீழே டினாமினேட்டரோட வேல்யூ square root of 25 which is 5. இப்போ இதுல இருந்து எப்படி எழுதலாம், 20 equal to absolute value of 4x minus 12. இப்போ இதை எப்படி மாத்தி எழுதலாம், இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சது 4x minus 12 absolute value is equal to 20. So absolute value takes both the negative and positive value. That means 4x minus 12 is equal to 20 or minus of 4x minus 12 equal to 20. Then 4x is equal to 20 plus 12. 4x is equal to, what would be the value? 32. 4x is, that is a 4x divided by 4 equal to 32 divided by 4, which implies x is equal to 8. இங்க பார்த்தோம்னா வந்து minus 4x plus 12 equal to 20. Minus 4x is equal to 20 minus 12. Minus 4x is equal to 8. So x is equal to -2. So என்னென்ன பாயிண்ட்ஸ்னா 8,0 and -2,0 are the required points on the x-axis. x-axisல இருக்கக்கூடிய ரெண்டு பாயிண்ட் என்னன்னா -8,0 and -2,0. இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து நம்ம கொடுக்கப்பட்ட லைன்ல இருந்து 4 டிஸ்டன்ஸ்ல இருக்கும்.
4 யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகே, அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். இப்ப நம்ம இதுல ப்ராப்ளம்ல இருந்து என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த அப்சல்யூட் வேல்யூக்கு இட் டேக்ஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூ. அதை யூஸ் பண்ணி நமக்கு என்னைக்குமே 2 பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த சம்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய கான்செப்ட். ஓகே, ஓகே, தேங்க்யூ, பை பாய்.